கார்டுலயே நீங்க போட்டு வச்சிருக்கீங்க. ஆமா. நெறைய தடவை என்கிட்ட கூட சொல்லியிருக்கீங்க. அத வச்சுதான் இந்த கேள்வியே. எறும்புக்கு எப்படி உணவளிக்கிறது? அதோட சரியான முறை என்ன? அதனால என்ன பலன் நமக்கு? அதாவது என்னுடைய விசிட்டிங் கார்டுலயே நான் போட்டிருக்கேன்னா, எறும்புக்காவது தின உணவு. அதாவது நீங்க பெரிய ஆளுக்கெல்லாம் கொடுங்க. முடியலன்னா கடைசி பட்சம் எறும்புக்காவது உணவு. நம்மகிட்ட வசதி இல்லைன்னா கடைசி பட்சம் எறும்பு. இது ஒரு தார்பரியம்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது இருக்கிறதுலே சின்ன உருவம் எதுன்னா எறும்பு தான். அதை விட சின்ன உருவங்கள் இருக்கு, நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனா கிருமிகள்லாம் இருக்கு, நம்ம பார்க்க மாட்டோம் இல்லையா? நம்ம கண்ணால பாக்குறது எறும்புக்கு தான் பார்க்க முடியும். எறும்புக்கு கீழே உள்ளதை நம்ம பார்க்க முடியாது. சில சின்ன பூச்சிகள் இருக்கு, நமக்கு அதெல்லாம் அதிகமா தெரியாது. எறும்பு எல்லாருடையது, எல்லாருக்கும் சொன்னா தெரியும். அதனால எறும்புக்கு வந்து புராணத்திலேயே ஒரு வரலாறு இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. ஆமா, சிவபெருமான் கிட்ட வரம் கேட்டதெல்லாம் எறும்பு வரமா கேட்டது ஒரு கதை கூட சொல்லியிருப்பேன் நான். வரலாம் கேட்டு. அதனால எறும்புக்கு ஒரு முக்கியத்துவம்னு வச்சுக்கோமே. அதை விட